இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஊர் டோலக்பூர் போயிடலாமா? இல்ல சேனாதிபதி? ஆமா மகாராஜா, போட்டக்பூரோட இந்த காட்டை கடந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நேரா டோலக்பூர் தான் போவோம். என்ன ஏதோ வித்தியாசமான சத்தம் கேக்குது? சேனாதிபதி, ஏதோ ஆபத்து. சீக்கிரம் அந்த பறவையை பிடிங்க. அப்பா காப்பாத்துங்க. மகாராஜா, நான் இளவரசியை கண்டிப்பா திரும்ப கூட்டிட்டு வரேன். இது கோட்டக்பூருக்குள்ள தான் இருக்கணும் மகாராஜா. அதாவது அந்த பறவை காட்டுக்குள்ள தான் இருக்கணும். அந்த பறவையை பார்த்ததே இல்லைன்னு சொல்றீங்களே, அப்ப அந்த பறவை வேற எங்காவது இருந்து தானே வந்திருக்கோம். அது எந்த பறவையா இருந்தாலும், அது எங்க இருந்து வந்திருந்தாலும் கண்டிப்பா நாங்க அதை கண்டுபிடிப்போம். இந்த ராஜு, அந்த இடம் இருக்கிற வரைபடம் இதுதான். வாங்க போலாம். அதோ அதோ அந்த பக்கம். பல வருஷமா உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பீம், இவங்களோட தான் போகணும். பீம், இது 1000 வருஷம் பழமையான கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சக்தி வாய்ந்த ராஜா இருந்தாராம். தியாக்காவோட சக்தி அங்க இருந்த 3 குரங்கு சிலையில இருந்துதான். இக்கி திக்கி மூர்த்தி. ஆனா ஒரு நாள் ரோரன் அந்த சிலையை உடைச்சிட்டானா. தங்களை உடைச்சதுனால அந்த 2 குரங்கு சிலைக்கும் கோபம் வந்துடுச்சான். 2 குரங்கும் உயிரோட வந்து அவனுக்கு சாபம் கொடுத்துருச்சு. எங்களுக்கும் தான். அந்த நாளுக்கு அப்புறமா நாங்க தூங்குனதே கிடையாது. பீம், எங்களுக்கு உதவணும். எப்படியாவது அந்த குரங்குகளை தேடி கண்டுபிடி. அப்பதான் 3 சிலைகளையும் ஒண்ணா ஆக்க முடியும். செய்யலான்னு இருக்கேன். பீம், 2 குரங்கும் இருக்கும். நல்ல பெருசா இருக்கும். அதுவும் பார்க்க கருப்பா இருக்கும். உங்க எல்லாரையும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ, இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சே. இந்த சிலைய முழுசா முடிக்க நான் விட மாட்டேன். விடவே மாட்டேன். விடிஞ்சிருச்சு போல இருக்கே. எக்ஸபா, இப்போ உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அதுக்குள்ள அவசரப்படாத ரோரான். பீம், சரியான நேரத்துல தான் வந்திருக்க. நான் கேட்ட சிலை எங்க?
முடிச்சிட்டியா? ரோரான், இனிமே உன்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. பீம் இக்ஸாபா, நான் செஞ்ச சத்தியத்தை நிறைவேற்றிட்டேன். பீம், தயவு செய்து எங்களை எல்லாரையும் மன்னிச்சிரு பீம். நாங்க உங்க எல்லாரையும் சந்தேகப்பட்டுட்டோம். எங்களை மன்னிச்சிரு பீம். இங்க பாருங்க, உங்க ஊரை காப்பாத்த தானே என் மேல சந்தேகப்பட்டீங்க. ஏய், நீ தான் உண்மையான வீரன். பீம் பீம் பீம். தலைவா, தலைவா, உனக்கு தெரியல, நான் மகான் ஜராகூசுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தேன். பூஜைக்கு நடுவுல என்ன கூப்பிடணும்னா உங்ககிட்ட முக்கியமான காரணம் இருந்தாகணும். அந்த 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 பசங்க தப்பிச்சு எப்படியோ ஓடி போயிட்டாங்க. உங்ககிட்ட இவ்வளவு வீரர்கள் இருந்தும் அந்த பசங்களை உன்னால பிடிச்சு வைக்க முடியலையா? என் மேல இருக்கிற பயத்துல இந்த பசங்களால தப்பிச்சு போக நினைச்சு கூட பார்க்க முடியாது. என்னாச்சு தூரி? நான் இங்க இப்ப எதையோ ஒண்ணும் இல்ல. இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இன்னும் கொஞ்ச தூரம் தான். நாம கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம். அங்க பாருங்க, பாரி கோரா எரிமலை. அங்கதான் பதக்கத்தோட மறுபாதை இருக்கு. ஒரு வழியா நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதுவும் கிருபரோவுக்கு முன்னாடியே வந்துட்டோம். நம்ம சீக்கிரமா அங்க போய் சேர்ந்தாகணும். நாங்க ரொம்ப களைச்சு போயிருக்கோம் பீம். நாம உட்கார்ந்துட்டு போக ஏதாவது கிடைக்குமா? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அதுபடி செஞ்சா நாம சீக்கிரமே அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ஆஹா, இதுங்க காத்தை விட வேகமா ஓடுதுங்க. இன்னும் வேகமா போங்க. இருபோரும் நம்ம பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்கான். நீங்க எல்லாரும் ஒவ்வொரு திசையில பிரிஞ்சு போங்க. எல்லாரையும் விடுதலை பண்ணிடு. பதக்கத்தை எங்க கிட்ட கொடுத்துரு. அதை நாங்க அழிச்சிடுறோம். ஓ, அப்ப உங்களுக்கும் பதக்கம் வேணுமா? நீங்க எல்லாம் ரொம்ப பலவீனமா இருக்கீங்க. உங்களால இந்த பதக்கத்தை பயன்படுத்த முடியாது. இது என்ன மாதிரி மாவீரங்கிட்ட தான் இருக்கணும். இத வச்சு நான் ஆப்பிரிக்காவை இல்ல இந்த உலகத்தையே ஆள போறேன். பீம்பாரா, சிர்மாரா, அஜுமாரோ. இவன் என்ன சொல்றானே புரியலையே. அசிகிலோ, பிகாரா, கெலிகெலி மனோரோ. நீங்க போய் அந்த அப்பாவிங்களை எல்லாம் விடுவீங்க. நான் இவனை கவனிச்சுக்கிறேன். பதக்கத்துக்காக நான் உன்னோட சண்டை போட தயார் தான். உனக்கு துணிச்சல் இருந்தா வந்து மோது. எனக்கே சவால் பண்றியா நீ? உன்னோட சவாலை நான் ஏத்துக்கிறேன். இந்தா, முதல்ல இதுக்கு பதில் சொல்லு.